இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜரின் விழா சிறப்பாக நம்முடைய கல்லூரியில் வைத்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் தலைமையேற்று நடத்தி தந்து சென்றிருக்கும் நம்முடைய முதல்வர் காட்வின் ரூபஸ் அவர்களே, அவருடைய உறவினர்கள் அனைவரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். அடுத்தபடியாக இங்கே எல்லோரையும் அழைத்து தமிழ்துறையைச் சேர்ந்த பாலா செல்வி அவர்களே, என்னோடு பேச வந்திருக்கும் பேராசிரியர் பேசி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கும் ரொட்டேரியனும் மெக்கானிக் லாட்ஜி மெம்பரும் லைன் பஸ் அதிபருமான திரு ரமணி அவர்களே, இறுதிக்கட்ட சிறப்புரையாற்ற இருக்கும் தேசிய நல்லாசிரியர், ஜனாதிபதி விருது, கவர்னர் விருது, முதல்வர் விருது என்று 3 விருதுக்கும் சொந்தக்காரர், காமராஜரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் முழுமையாக அவர் பேசும் பொழுது நாங்கள் என்ன சொல்ல முடியும்? ஒரு அருமையான நிகழ்வு. ஏனென்றால் கல்வி கண் திறந்தவர் என்று சொல்லலாம். ஏன் மிச்சவங்களெல்லாம் சொல்ல முடியாதா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறிவை சேமித்தவர்கள் சிலரை வளர்த்தார்கள், அறிவை பகிர்ந்தவர்கள் தலைமுறையையே வளர்த்தார்கள். அதற்கு சொந்தக்காரர் கல்வி என்பதோடு அல்லாமல் அறிவாற்றலால், சிந்தனை சக்தியால் ஒரு சமூகத்தையும் ஒரு தமிழீழ மக்களையும் உயர்த்திய நிலைக்கு கொண்டு வந்தவர் யார் என்றால் திரு காமராஜர் அவர்கள் என்று சொல்லலாம். கல்விக்காக அவர் எத்தனையோ தொலைநோக்கு சிந்தனை, படிப்பில்லை, ஆனால் அவர் சிந்தனை தலைமுறைக்கும் அவர்கள் கல்வியில் மேலோங்கி வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை அவர் கொண்டிருந்தார். ஏனென்றால் வளர்ந்த நாடுகளில் எல்லாம் பார்த்தால் கல்விதான் மிக பிரதானமாக இருக்கும். நீங்கள் மத்திய கிழக்கிலிருந்து எகிப்து, இஸ்ரேல், அதே போல் அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் எடுத்தாலும் கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அங்கே அதிக அளவில் பணத்தை செலவழிப்பதும் கல்விக்குத்தான், நூலகத்திற்கும் தான். அந்த அளவிற்கு நூலகம் துருக்கியிலே ஒரு வாசகம் வைத்திருக்கும். ஈராக்கிலே வாசிப்பவன் அந்த புஸ்தக கடை ராத்திரி பூட்ட மாட்டாங்க. என்ன போட்டிருக்கும்னா, திருடுபவன் வாசிப்பதில்லை, வாசிப்பவன் திருடுவதில்லை. அந்த அளவுக்கு புஸ்தகம் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சில உதாரணங்களை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கல்வி என்பது மனிதனுக்கு சிந்தனையை தூண்டுகிறது. ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கு கல்வி அவனுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைத்து கொடுக்கிறது, அடித்தளத்தை அமைத்து கொடுக்கிறது. காமராஜர் அதைத்தான் செய்தார். ஒரு நாள் திண்டுக்கல் அருகே ஒரு இடைத்தேர்தல், பாலமேடு கிட்டே நத்தம் அருகே ஒரு மாணிக்கம்பட்டி என்று ஒரு ஊர். அங்கே பிரச்சாரத்துக்கு காரிலே போய் கொண்டிருக்கிறார். நீ காரை விட்டு இறங்கவில்லை. ஒரு மாணவன் அடித்து முழக்குகிறான். 6ஆம் கிளாஸ் மாணவன் காமராஜரை பற்றி அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுகிறான். சரியாக பேசுகின்றான். அந்த அளவுக்கு அவருடைய ஆற்றலையும் சேவைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். காரை விட்டு இறங்கினார். ஒரு பெரிய பெருந்தலைவர் எப்படி தலைமுறை சிந்தித்தார் என்பதை பாருங்கள். மிகச் சிறுவன், டவுசரை கையிலே பிடித்து கொண்டு பேசக்கூடியவன். இறங்கியவர் நேரடியாக அந்த மாணவனிடம் சென்றார். நிறுத்து என்று சொன்னார். ஏன் என்று யாருக்கும் தெரியவில்லை. நீ என்ன படிக்கின்ற? 6ஆம் கிளாஸ் படிக்கின்றேன். எதற்காக பேசுகிறாய்? இல்லை, அரசியல் எனக்கு பிடிக்கும், அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமாம், நீ ஒன்று சொல். நான் இந்த நிலைக்கு என்னை பற்றி புகழுரை ஆற்றினாயே, ஆனால் எனக்கு இதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்பவர்கள் ஐஏஎஸும் ஐபிஎஸும். நீ ஏன் அந்த நிலைக்கு சிந்திக்க கூடாது? 5 வருடங்களில் ஆட்சி புரிவேன், அடுத்தபடியாக போய்விடுவோம். ஆனால் ஒரு தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஆற்றல் உன்னிடம் இருக்கும் பொழுது நீ அதை சிந்தித்து பார்த்தாயா என்று சொன்னார். அந்த சிறுவன் அதன் பிறகு சொல்லிவிட்டு இவர் போய்விட்டார். அந்த சிறுவன் படித்தான். தமிழ் வழி கல்வியிலேயே இவர் சொல்லை வேதவாக்காக எடுத்து படித்து தமிழ் வழியிலேயே மாஸ்டர் டிகிரியும் பண்ணி ஐஏஎஸ் ஆக பாஸ் பண்ணி
மிகப்பெரிய பொறுப்பிலே வந்தார். ஒரிசாவின் கடைசியில் சீஃப் செக்ரட்டரியாக உயர்ந்தார். ஜம்மு காஷ்மீர் அது மட்டுமல்ல, சிறிய வயதிலே உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் வந்து ஆகாயத்தில் விமானத்தை பார்த்தால் பிடிக்கும், நான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னான். அதே அந்த சிறுவன் ஐஏஎஸ் ஆன பிறகு ஒரிசாவின் உயர்ந்த பதவியில் சீஃப் செக்ரட்டரி பதவிக்கு உயர்ந்த பிறகு ஸ்ரீநகரிலே தேர்தலுக்காக அவருக்கு விமானத்தையே அழைத்தது. இந்தியாவில் யாரை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, ஒரு 400 கோடி ரூபாய் ஃபண்டை வாங்கி அங்கே கேன்சருக்காக வேண்டிய அந்த ஒரிசா மாநிலத்திற்கு செலவழித்தார். அவர்தான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், இன்னும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகளை வளர்ப்பவர் தொலைநோக்கு சிந்தனையில் அந்த மாணவனை உயர்த்தி ஒரு சிந்திக்கும் தன்மையை மாற்றியவர் காமராஜர். அது மட்டுமல்ல, ஏன் ஐஏஎஸ்களை குறிப்பிட்டார்? ஆட்சி மன்றத்தில் ஆட்சி, ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்பவர்களே ஐஏஎஸ் தான். அவர் தான் முழுமையான ஆட்சி செய்யக்கூடியவர். அவர் ஒரு தன்னுடைய ஒரு கலெக்டரை அருகிலே அழைத்தார். ஒரு மீட்டிங், இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு டீ கப் வைக்கப்படுகிறது இருவருக்கும். அந்த கலெக்டர் டீயை குடிக்காமல் இருக்கின்றார். பார்த்து கொண்டே இருந்து விட்டு அது ஒரு கிடைக்கிறது என்பதால் குடிக்காமல் இருந்தார். பிறகு ஏன் நீங்கள் குடிக்கவில்லை, இந்த டீக்காகவா குடிக்கவில்லை என்று சொன்னார். ஆமாம் என்று சொன்னார். உடனே அதை எடுத்து கீழே போட்டு விட்டார் காமராஜர். வேறு டீ கொண்டு வா என்று சொல்லிவிட்டார். அது என்ன சொன்னார், நீங்கள் அந்த டீக்காண்டி ஒரு டீயை ஒரு நேரத்திற்காக நீங்கள் சிந்திக்கின்றீர்கள், அது தன் வாழ்வாதாரத்தை சிந்திக்கின்றது. இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து எதிர்கால சந்ததியினரை நீங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து. டெல்லியிலே போய் இறங்குகின்றார். அங்கே முடித்துவிட்டு விமான நிலையத்துக்கு வரும்பொழுது சுந்தரவடிவேலு மிகப்பெரிய ஒரு அறிவாளி, பெரியாரோடு பழகியவர், அவர் விமான நிலையத்தில் இருக்கிறார். அவரை பார்க்கின்றார், வணக்கம் செலுத்திவிட்டு விமானத்தில் ஏறிவிட்டார். விமானத்தில் ஏறிவிட்டு பார்க்கும் பொழுது இவரை காணும் கடைசி இருக்கையில் இருக்கின்றார். உடனடியாக அந்த விமானத்தில் எழுந்து கடைசி இருக்கையில் அமர்ந்து அவரிடம் எதிர்கால திட்டத்தில் மாணவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த கல்வி அறிவை, அறிவாற்றலை யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் எதிர்கால சந்ததி உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். எளிமையானவர், அதுதான் முக்கியம். எளிமையானவர்னா ஒரு தடவை துண்டை போட்டு வராரு, ஏன் இந்த பக்கம் போடுற துண்டு இந்த பக்கம் போட்டிருக்கீங்கன்னு கேட்காங்க. அது ஒன்றுமில்லை சொல்லுங்களேன் தலைவரேங்கும் போது ஒன்றுமில்லையா சட்டம் கிழிஞ்சிருக்கு என்று தூக்கி காமிக்கார். அந்த அளவிற்கு எளிமை. அவர் தொலைநோக்கு அவர்கள் பேராசிரியர் அவர்கள் ஆர்ம ஐயா அவர்கள் அழகாக சொன்னார். அணைகளை கட்டியவர், மணிமுத்தார் அணையை கட்டியார், பரம்பிக்குளம் ஆழியாறு, பெல் தொழிற்சாலை, நெய்வேலி, ஆவடியில் ரயில் பெட்டி தொழிற்சாலை, எத்தனையோ தொழில்கள் இங்கே வருவதற்கு முக்கிய காரணமே காமராஜர் தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சமயம் மனிதாபிதானம், ஒருவன் பசியோடு இருந்தால் படிக்க முடியாது என்பதற்காக அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு உதாரணங்களை சொன்னார். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அதை பற்றி முழுமையாக சொல்வார்கள். ஏன் மனிதாபிதானமும் இருக்க வேண்டும்? ஒருவன் ஏழையாக இருந்தால் வாழ்வில் முன்னேற முடியாதா? ஒருவன் ரஷ்யாவிலே அலெக்சி என்ற ஒருவன் மிக கடுமையான செருப்பு தைக்கும் தொழிலில் இருந்து எல்லா வேலையும், கடினமான வேலையும் செய்து பார்த்து பிழைக்க முடியவில்லை. அலெக்சி கடைசி வரை பிணந்தின்னு அந்த சுடுகாட்டுக்கு காவல்காரனாகவும், பிணத்தை சமப்பவனாகவும், செருப்பு தைக்கும் கூலியாகவும், எல்லாவற்றிலும் கடைசி நேரத்தில் அவர் ரஷ்யா முழுவதும் சுற்றி திரிந்து அவர் அமெரிக்காவுக்கு ஒரு பயணமாக அதே அரசாங்கம் அனுப்பி வைக்கப்பட்டு தாய் என்ற ஒரு நூலை எழுதினார். உலக புகழ்பெற்ற நூலாக இருந்தது. அவர் பெயரை கார்கி, மார்க்சிம் கார்கி என்று மாற்றினார். கசப்பு, தன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவம் என்று எழுதினார். கசப்பு என்று அவர் பெயர் கார்கி. இந்த தாய் ரஷ்யாவின் இன்று பாடத்திட்டத்தில் இருக்கின்றது அந்த படிப்பு. ஆக இதெல்லாம் என்னவென்றால் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக வளரவே முடியாது. 1000 பேர் நம்மோடு இருப்பவர்களும் சொல்வார்கள், சந்திப்பவர்களும் சொல்வார்கள் மார்க் குறைந்து விட்டது, கூடிவிட்டது. அதை பற்றி ஏனென்ற உதாரணத்துக்கு மணிமுத்தார் டேமை கட்டுகிறார்கள். இதை தேவையே இல்லை. இந்த டேம் பாபநாசம் இருக்கின்றது,
இங்கே இந்த டேம் எதற்காக கட்டுகிறீர்கள் என்று அவரை, ஏனென்றால் அது நான் ஏற்கனவே சொல்லியது போல் எர்த் டேம், மண்ணை கூட்டி அமைத்த டேம், அது பாசனத்திற்காக கட்டப்பட்ட ஒரே டேம் தமிழ்நாட்டிலே மணிமுத்தாறு தான். மிகுந்த எதிர்ப்புக்கு இடையில், அதனால் தான் இந்த தாமிரபரணியிலே எந்த நேரமும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தார். ஒவ்வொரு நிலையிலும் அந்த சிந்தனை சக்தியிலேயே இருந்தால்தான் நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வாழ முடியும். மனசை சலனப்பட்டு விட்டால் ஒரு காலம் படிக்க முடியாது. உதாரணத்துக்கு நெப்போலியன் ஹெலினா தீவிலே அவனை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். யானை தந்தத்தால் ஆன ஒரு செஸ் போர்டிலே அவன் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவன் செஸ் போர்டை கொண்டு கொடுக்கிறான். பரிசை வைத்துக்கொண்டு இதை வைத்து நீ கம்பியிலே எண்ணிக்கொண்டு உன் நேரத்தை போக்கிக் கொள்ளு. கடைசி வரை பார்க்கவே இல்லை. பின்னால் ஏலம் விட்டார்கள். அதிக தொகைக்கு அது போய்விட்டது. ஏன் என்று பார்க்கும் பொழுது அதை பார்த்திருந்தால் அதிலே தப்பிப்பதற்கான வழியவே அந்த இடத்தில் இருந்தது. ஆக ஒரு மனிதன் சிந்தனை சக்தி இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு அதனால்தான் எலியை சொல்வார்கள். ஒரு எலி ஒரு சாதாரணமாக எந்த நிலையில் செவுத்தையும் தோண்டிவிடும். ஆனால் அதே ஒரு சின்ன எலி வளையத்துக்குள் அகப்பட்டு விட்டால் 2 நாட்கள் என்றாலும் அதிலேயே கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றல் பெருக வேண்டும். மனிதன் சிந்திக்க வேண்டும். சிந்தனை சக்தியை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு வித்திட்டவர் காமராஜர். அந்த காமராஜர் புகழை எதிர்கால சந்ததியினராகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஃபாதர் ஆல்பர்ட் அவர்கள் ஞானப்பிரகாசம், தனசேகரன், கௌசானல் இவர்களை அழைத்து 1923 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 103 வருடங்களை கடந்து விட்டது. இதே கல்லூரியிலே நானும் படித்தவன் தான். அது சேவியஸ் ஹைஸ்கூலிலும் நான் படித்தேன், கான்வென்ட்டிலும் படித்தேன். அந்த நேரத்தில் லோயலா கான்வென்ட்டில் எங்களை சேர்த்தார்கள். எங்கள் ஒரு செட்டோடு முடித்து விட்டார்கள். அந்த லோயலா கான்வென்ட்டில் முடித்துவிட்டு நேரடியாக சென்ட் சேவியஸ் ஹைஸ்கூல், இங்கே சென்ட் சேவியஸ் பியூசி. ஆக இதையெல்லாம் நான் வரும்பொழுது பார்க்கும் பொழுது எனக்கே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த கல்லூரியில் இப்போ எங்களது இது 103 வருடங்கள் என்றால் எங்களுடைய சதகத்துல்லாப்பா கல்லூரி 53-52 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைய இந்தியாவில் யூஜிசியில் டாப் 150 என்று கணக்கெடுத்தார்கள். அதில் சேவியஸும் சதகத்துல்லாவும், அதில் சேவியஸ் தான் முதலில் இருக்கிறது. அந்த ஸ்டேட்டஸில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் காலேஜை பற்றி நீங்கள் அந்த மொத்தம் இந்தியாவில் 4000 சொச்சம் கல்லூரிகளை தரம் வரிசையில் எடுத்ததில் தமிழ்நாட்டில் இந்த 2 திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 கல்லூரிகள் முதல் இடத்தில் இருப்பது சென்ட் சேவியர்ஸ், தூத்துக்குடியில் ஏபிசி கல்லூரி. ஆக அப்படிப்பட்ட கல்லூரியில் நீங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு அருமையான பிரின்சிபால் உங்களுக்கு ஃபாதர் அழகாக உங்களிடம் தலைமை உரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் படித்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். நீங்கள் பல்வேறு பொறுப்புகளில் அமர வேண்டும். நீங்கள் நண்பனை பார், நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். நீங்கள் எந்த புஸ்தகத்தை கையில் படிக்கிறீர்களோ உங்களுக்கு உட்காரக்கூடிய நாற்காலியை அது முடிவு செய்யும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் மென்மேலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இங்கே எனக்கு பின்னால் பேச இருக்கும் ஐயா தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா ஐயா அவர்களும் திரு ரமணி, என்னுடைய நண்பர் ரமணி அவர்களும் இங்கே பேசுவார்கள். உங்களுடைய எதிர்காலம் உயர்ந்த நிலைக்கு வரும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஜூலை 23 அவர் வராதான் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜூலை 23 எவ்வளோ விசேஷமான நாள்னு இந்த ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இதில் வரவேற்பு உரையாற்றி அந்த பாலசெல்வி மேடம், அதாவது வெளியில் அரங்கத்தில் அமர்ந்திருந்தவங்க வெளியில் போயிட்டு நாங்கள் பேச்சை முடிக்கணுங்கிறத கரெக்டாக அந்த டயத்தை கணக்கு பண்ணி உள்ளே வந்து எங்களை வரவேற்ற திருமதி பாலசெல்வி அவர்கள், ஒரு முதல்வர் ஆயிட்டாலே அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வந்துடுது. ஒன்று இப்படிதான் ஒரு ஆக்ஷன். அந்த ஒரு முதல்வர்னாலே ஒரு மேனரிசம் வந்துடும் போல இருக்கு. உங்களுடைய முதல்வர் நான் பேசும்போது பார்த்தா கிட்டத்தட்ட 20-25 தடவை கையை அப்படியே தான் பண்ணார். அதாவது அவருடைய எண்ணம், அவருடைய பார்வை, அவருடைய செயல் எல்லாமே உங்களை நோக்கி இருக்கிறது. நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு உணர்வோடு இருக்கிற ஒரு முதல்வர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அறிமுகப்படுத்துகிறேன் என்ற பெயரில் எங்களுடைய வயசை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ப்ரொஃபஸர் ஆறுமுகம் அவர்கள், அவருக்கு எந்த வருஷம் படித்தோம்
இந்த கல்லூரியில் படித்தோம் அப்படின்னு சொன்னால் போதும், அவருக்கு 85 வயசு, இவருக்கு இந்த வயசுன்னு சொல்லி எங்களுடைய வயசை எல்லாம் சுட்டி காட்டி அறிமுகப்படுத்திய ஆறுமுகம் அவர்கள் உடையிலும் வெண்மை, உள்ளத்திலும் வெண்மை, பேச்சு செயல் எல்லாமே வெண்மை. ஒரு வெண்மையான மனிதர், எளிமையான மனிதனுடைய அருமை நண்பர், 40 ஆண்டுகால நண்பர் நசீர் அவர்கள், காமராஜர் அவர்களோடு நெருங்கி பழகிய, இளம் வயதிலேயே பழகிய அவர்கள். என்னுடைய கண்மணிகளே, நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த புகழ் இந்த கல்லூரிக்கு தான். நான் சரியாக பேசலை அப்படின்னு சொன்னால் அது சிறுமை எனக்கு தான். ஏன்னா நான் இந்த கல்லூரியில் தான் படித்தவன். இதே அரங்கத்தில் இதே உங்களை மாதிரி இருந்து நான் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவன். மேடையிலையும் அமர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் வந்து கலந்துருக்கேங்க. நான் சார்ந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் சார்பாக, மெசானிக் சார்பாக இதே சங்கத்தில் நான் இந்த நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த கல்லூரியை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரம் சொன்னாங்க. 2000 ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் கல்லூரியாக ஆர்ட்ஸ் காலேஜ், தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் இன் இந்தியா வாஸ் திஸ் காலேஜ். 2006 வந்து தி பெஸ்ட் சயின்ஸ் காலேஜ் இன் இந்தியா இந்த காலேஜ். அப்படிப்பட்ட கல்லூரியில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரர் திரு சேதுன்னு சொல்லி அவங்க அந்த காலத்திலே ஆர்கிடெக்சர் பிரபலமாகாத காலத்தில் இந்த கல்லூரியில் படித்து சென்னையில் ஆர்கிடெக்ட் ஆகி இன்னைக்கு அவருடைய 2 குழந்தைகளுமே ஆர்கிடெக்ட்ஸ் ஆகி 2 முதல்வர்கள், முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் சென்னையை விரிவுபடுத்துகிற திட்டத்தில் அந்த ப்ராஜெக்டில் அவங்க மெம்பராக இருந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கல்வியை கொடுத்தது இந்த சேவியர் கல்லூரி. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த காமராஜர் நிகழ்ச்சி நடத்துறது வந்து பள்ளிகளுக்காக தான் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது பள்ளிகளில் நடத்தணும்னு சொல்லி தான் பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி கல்லூரியில் நடைபெறுகிறது. இதுக்கு எல்லாம் அரிய பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே காமராஜரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, இன்னும் நிறைய சொல்ல போகிறாங்க. அதனால் நான் அதை திருப்பி சொல்ல விரும்பலை. காமராஜருக்கும் இந்த சேவியர் கல்லூரிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கல்லூரியுடைய மோட்டோ, குறிக்கோள் சொல்லுங்களேன். இந்த கல்லூரியுடைய மோட்டோ உங்களுக்கு தெரியுமா? சிம்பிள் போட்டு அதில் போட்டிருப்பாங்களே, தெரியுமா உங்களுக்கு? லைட் அண்ட் லைஃப் த்ரூ ட்ரூத். ஒளியும் உய்வும் உண்மையால், வாய்மையால், அதாவது ட்ரூத், அந்த ஹானஸ்டி, அந்த ட்ரூத் ஒரு மனிதருக்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கல்லூரி 103 ஆண்டுகளாக உங்களை மாதிரி என்ன மாதிரி மாணவர்கள் மத்தியில், இளைய தலைமுறை மத்தியில் அந்த கொள்கையை கொண்டு சேரணும் அப்படின்னு தான் அந்த கல்லூரி பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் கர்மவீரர் காமராஜர். அந்த ட்ரூத், அந்த ஹானஸ்ட், அந்த சிம்பிளிசிட்டி எல்லாம் அவரிடத்தில் இருந்ததுனால தான் 50 வருடங்கள் அவர் மறைந்த பிறகும் கூட நம்ம அவரை பற்றி நினைக்கிறோம். அதனால் அவர் பின்பற்றிய வழிகளை, அவர் செய்த சாதனைகளை விட அவர் வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹானஸ்டி, அதை நீங்களும் பின்பற்ற வேண்டும். அவரை போல உயர வேண்டும். அவரை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களை பற்றி பேசக்கூடிய காலம் வர வேண்டும் என்றும், வருங்காலத்தின் ஜனநாயகர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.